வணக்கம். டுபாக்கோ ட்ரேடிங்கின் 10வது வீடியோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 10வது வீடியோ வந்தாச்சுங்க, அடிச்சு புட்டிச்சு. இன்றைக்கி 2வது வீடியோ. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஒரு கோட்டை போடுறோங்க. இப்படி போடுறோமா? ஓகே, நான் போனதுக்கு நினச்சேன் இவன் இந்த கோட்டை இது பண்ணி இப்படி போய் இங்கே போவான்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்த ஏமாற்றிட்டு இங்கிருந்தே இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஆடாடா, வீடியோ எடுக்க ஆரம்பித்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். என்ன பண்ணுறது? ஓகே, என்னமோ சொன்னேன், எதுக்கோ கோடு போட்டு எதுக்கோ ஆரம்பித்து இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டேன். பட் ஓகே, மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். இப்போ 1:30 ஆக போகுது. இப்போ தான் சரியான டைம், திகில் நிறைந்த பயங்கரமான டைம். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன். இப்போ வந்து ஆமாங்க, 2 நியூஸ் வேறு இருக்குங்க. என்னென்னா, அது ஹவுசிங் ஸ்டேட்டஸா, அப்புறம் பில்டிங் பர்மிட் ப்ரேலா, 2 கரும்பு இருக்குதுங்க. குத்துனா கீழே குத்து, இல்லை மேலே குத்து. நம்ம என்ன பண்ணுவோம், நான் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் அடிச்சிட்டேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல நல்லா தள்ளி போடுவோம். இங்கே தள்ளி போட்டுருவோம். $1200 ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஓகே படி. இல்லைடா, நம்ம பிஸியாக இருந்தாங்க, மார்க்கெட்டு பிஸியாக இருந்தாங்க, நம்மளும் பிஸியாக வரும். அப்போ டேக் ப்ராஃபிட் போட்டாச்சு. அப்போ டிபி எங்கே போடுறோம்? இந்த ஓட்டுக்கு கீழே, இந்த ஓட்டுக்கு கொண்டு வரோம். ஒரு 1800 போதுமா? ஐயா, 1900 இந்த ரேஞ்சுக்கு போடுறோம். டிபி அப்படியே விட்றோம். வரட்டுங்க. அவன் முதல்ல இந்த கோட்டை உடைக்கணும், இதை உடைக்கணும். 2வது இது, 3வது இந்த இடத்துக்கு வந்து சேரணும். இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருந்தால் வர்றோம். ஓகேங்களா? பாய். இதை வந்து நம்ம 4 ஹவர் பார்ப்போம். 4 ஹவர் என்ன பண்ணுறோம்? 4 ஹவர் மல்லாக்க படுத்தே விட்டான். கோட்டை சாமி தலைகளாகத்தான் குதிப்பான் என குதித்து கொண்டிருக்கிறான். இப்போ அடிபொலி தாங்க, அடிபொலி. இந்த கோட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சான்னா சூப்பர். அப்புறம் சரச்சரன்னு ஒடியா தருவோம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வேறு ஓப்பன் ஆகிடுச்சுல்ல, விரிகண்ட வேங்க மாதிரி குதிச்சிருவாங்க. ஒரு 5 நிமிஷம் தெரிஞ்சிருங்க. 5 நிமிஷம் கேண்டலில் முடிவு பண்ணிடலாம். ஓகே, இவன் என்ன பண்ணுவான்னு, இப்போதைக்கு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் போய் கூட டச் பண்ணுவோம். இந்த கோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டியாவது டச் பண்ணிட்டு அப்புறம் தான் இறங்குவோம். அண்ணன் தண்ணி நம்மளை பயம் காட்டிக்கிட்டே இருப்போம். ஓகே, நம்ம அடித்த இடம் ஓகே தான், ஓரளவுக்கு கரெக்டான இடத்துல தான் அடிச்சிருக்கோம். எவ்வளோ லாபத்தில் இருக்கான்? $380 லாபத்தில் இருக்கான். 2 லாட்டாக அடிச்சிட்டேன் ஒரே இடத்துல. நான் அந்த இடத்துல லேட்டஸ்ட் எடுப்பான்னு ஒரு அதிபயங்கரமான நம்பிக்கை. 2வது 15 மினிட்ஸ் இது கீழே வந்து விற்க வச்சிட்டான். கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா அப்படி மேலே போய் அதை டச் பண்ணுவான் கொஞ்ச நேரம். இப்போ ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை போட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு $4-5 தள்ளி, அவ்வளோதான். இதுக்கு பர்டிகுலராக வேறு எந்த காரணமும் இல்லை. நான் அந்த ஸ்டாப் லாஸை இப்படியே விட மாட்டேன். இவன் இந்த க்ரீன் கேண்டில் இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு முன்னே க்ரீன் கேண்டில், இந்த கேண்டிலுக்கு கொஞ்சம் மேலே வந்து விற்கோ அல்லது எது வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் வச்சான்னா இங்கே வர்ற வரைக்கெல்லாம், ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கெல்லாம் விட மாட்டேன். ஏன்னா அது $1200 ஸ்டாப் லாஸ். டேக் ப்ராஃபிட்டும் அந்த மாதிரி தான்.
இந்த இடத்துல வந்து ஏதாவது சேட்டை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட க்ளோஸ் பண்ணிடுவேன். இல்லை இங்கேயே வந்து சேட்டை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பர் ட்ரேடர் இல்லையல்லங்க, நம்ம ஒரு டுபாக்கூர் ட்ரேடர் தானே. அதனால் இந்த இடத்துக்கு போவான்ட்டு நம்ம கரெக்டாக கணிக்க முடியாதுல்ல. கணிப்புங்கிறது தப்பு. கீழே போகிற மாதிரி தான் அங்கே தான் போகணும். ஏன்னா இதுக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்கான், இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. இது ரெண்டாக தான் டச் பண்ணணும். நமக்கு முதல் கண்டம் இந்த கோடு இதை தாண்டி க்ளாஸ் வச்சானாலே சூப்பர். ஓகேங்களா? அதை தாண்டி வந்தால் இந்த கண்டம், அதை தாண்டினாலே கிட்டத்தட்ட நம்ம டேக் ப்ராஃபிட் வந்துடும். ஒரே அடி தாங்க, சரப்புன்னு இழுத்து விட்டு சரப்புன்னு தூக்குவோம். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் டைமை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுருங்க, அரை மணி நேரம் தான் ட்ரேடிங். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். கரெக்டான இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஏற்கனவே 1 டச், 2 டச், இது 3rd டச். நான் ஏன் இந்த இடத்துல ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னா, இவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும், போனால் வந்தான், இங்கே பாதியிலிருந்தே ஏறிட்டான். ஒன்று இதுக்காவது போயிருக்கணும், அங்கேயும் போகலை, இங்கே பாதியிலே நின்ட்டான். அப்போ இங்கேருந்து இறங்குறான். இது 3வது டச்சு. இந்த 3வது டச்சு ஃபெயிலியர் ஆனால் கன்ஃபார்ம் கீழே. இவன் மேலே போயிட்டு, நான் என்ன நினைக்கிறேன்னா, இவன் மேலே போயிட்டு எல்லா ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு கீழே வர்றானா அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ரெண்டாவது, அவன் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போன இடங்களும் சரியில்லை. அட்லீஸ்ட் ஒரு 300 இந்த ரேஞ்சுக்காவது போயிருக்கணும். பயபுள்ள ஆணி அடித்த மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. அழகாக வந்தான், இந்த இடத்துல ஒரு இதை எடுத்துகிட்டு அப்படியே போய் நிற்கிறான். எதாக இருந்தாலும் இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாதானே. அப்புறம் இந்த 10 லைன் இருக்குது, இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாதானே. யூஎஸ் மார்க்கெட்டுக்கு பெரிய மூவிங் எல்லாம் இல்லைங்க. இது வேறு எப்படி 12:30. இந்த டேட்டா என்ன வரலையோ, வந்திருக்கணுமே, ஏன் வரல? ஆமாம், இன்னும் டேட்டா வரலங்க. 12:30னா 1:30. டேட்டா இன்னும் வராதனால தாங்க அப்படியே நிற்கிறான் மார்க்கெட். இல்லைன்னா ஏதோ ஒரு பக்கம் மூவ் ஆகிருப்பான். ஏன் வரலன்னு தெரியலையே. 15 மினிட்ஸில் ஓகேங்க, ஒரு சின்ன வச்சிட்டான். இது எல்லாத்தையும் விட பயமுள்ள ஒரு சின்ன விக்கு வச்சு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். பார்ப்போம். ஓகேங்க, மாப்பிள்ளை வேகம் வந்துட்டுருக்காரு. ஆனால் இந்த நியூஸ் வந்து என்னாச்சுன்னே தெரிலங்க, காட்டவே இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு வேளை இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்காட்டிருக்கு. நியூஸை பற்றி என்னன்னே தெரில. ஓகே, டன். என்ன பண்ணுறார் மாப்பிள்ளை? வாங்க மாப்பிள்ளை வாங்க. 32:26 நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம், சாரி டேக் ப்ராஃபிட் வச்சுருக்கோம். இது வரைக்கும் கூட ஓகே. இந்த இடத்த வரைக்கும் இது இருக்குது. இங்கே வந்துடுவான், ஆனால் இங்கே வருவானா? நியாயமாக வரணும், வெயிட் பண்ணுவோம். எப்படிங்க, $971 வந்துட்டாங்க. ஓகே, என்ன வந்துட்டு பாதியிலே க்ளோஸ் வைக்காமல் போனான்னு வச்சுங்க, அப்போ தான் கடுப்பாகும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இப்போ எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேட்டை பண்ணான்னா கூட, எது இந்த இடம் வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். க்ளோசிங் வைக்கிறதையும் பார்த்துட்டு
சேட்டை பண்ணுறாங்கிறதையும் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஓகே தாங்க, நல்லா வேகமாக தான் கீழே வரும். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம தான் பெரிய பிடிங்கலாம் நினைக்க வேண்டாம். ஓடி போய்ட்டு ஒரு லாட்டை க்ளோஸ் பண்ணிக்கும். எங்கடா மேனுவல் க்ளோசிங், இந்த வேறு டக்குன்னு கண்டுபிடிக்குதுன்னா பெரிய ஒத்துணியமாக இருக்கும். ஒரு லாட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே டன். ஒரு லாட்டை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு லாட் மட்டும் வச்சுருக்கோம். ஓ வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. நம்ம டேக் லாட் அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டாங்க. வாவ் வாவ் ரவி வாவ். 70,000 அக்கௌண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. 1758 ரூபா. இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது நான் வீடியோ எடுக்கலை. எத்தனை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல அது பிளாக்காக இருக்குது, ஒயிட்டாக இருந்தால் தெரியும். வரிசையாக பாருங்கள், இந்த இடத்துல 4-5 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஏன்னா மேலே ட்ரை பண்ணோம் 2-3 இடத்துல. எவ்வளோ போச்சுன்னா ஒரு 100, 200, 300, 400, 500, 600 ஸ்டாப் லாஸ் போச்சுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அதுக்கு எடுத்துட்டோம்ல, அவ்வளோதான். ஒன்றில் விட்டு ஒன்றில் பிடிக்க வேண்டியதான். இன்றைக்கி டோட்டலாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், $2,839 சம்பாதிச்சிருக்கோம். கமிஷன்லாம் போக $2,729 சம்பாதிச்சிருக்கோம். இன்றைய நாள் இனிதே நிறைவு பெற்றது. ஓகேங்க, அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலே பண்ணக்கூடாது. சூப்பரான ட்ரேடு ஒரு நாளில் சிறப்பாக ஒன்று மாட்டுச்சுங்களா, போதும். இந்த இடத்துல பை பண்ணலான்னு போவோம், அப்புறம் ஏதாவது ஏடாகுடம் பண்ணுவான். ஆனால் கீழே வந்து விற்க வச்சுருக்கான். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா வேகமாக போகிற இடத்துல நம்ம நுழையக்கூடாதுல்ல. 1 hour 4 hourலாம் பார்த்துட்டு பொறுமையாக இன்னொரு ட்ரேட் கிடச்சா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். போதும், நாளைக்கு பண்ணுவோம், நிம்மதியாக இருப்போம். ஓகேங்க, பாய் பாய். இந்த நாள் இனிய நாள். கட்டிங்கை போட்டு தூங்குவோம்.